காய்ஸ், என்னோட ஸ்டைலில் நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். புதினா, இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, பூண்டு இது அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக ஹோம்மேட் பிரியாணி மசாலா அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அரிசி பார்த்திங்கன்னா நான் முழு அரிசி இல்லாமல் முக்கால் அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம். குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு மூடி விட்டு 2 விசில் விட்டுருங்க. பிரியாணிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கோங்க. ஹோம்மேட் மசாலா வேணும்னா சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் தரேன். என்னடா ரைஸ் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் ரைஸ்க்கு வந்து 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த மாதிரி 3 கப் எடுத்து ஒரு விசில் விட்டு இறக்கிக்கோங்க. அப்போ தான் பொல உதிரியாக கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பார்க்குற நீங்களும் ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.